அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இலங்கையிலே தற்போது ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவது தொடர்பாக ஒரு கருத்து வேறுபாடு மக்கள் மத்தியிலே நிலவி வருகிறது. ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு 40 பேர் அவசியமா என்ற சர்ச்சை மக்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டு இருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணமாக அமைந்த விடயம் என்னவென்று சொன்னால், கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு இல்லாத இடங்களில் பள்ளிவாசல்களில் 25 நபர்கள் மாத்திரம்தான் ஒன்று கூடலாம் என்று முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்த அடிப்படையிலே 25 நபர்கள் தான் ஃபர்லான தொழுகைகளில் ஒன்று கூடலாம் என்று ஒரு நிலைமை மாறியது. அந்த அடிப்படையில் 25 பேர்களை கொண்டு ஜும்மாவை நிறைவேற்ற முடியுமா என்ற சர்ச்சை மக்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டு வந்தது. அதற்கு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் ஃபத்வா குழு செயலாளராக கடமையாற்றக்கூடிய சகோதரர் எம்எல்எம் இல்யாஸ் அவர்கள் கடந்த 5/11/2020 ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருந்தார். அந்த ஃபத்வாவில் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்கு 40 பேர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும், அதுதான் ஷாஃபி மதுஹபின் நிலைப்பாடு, அதுதான் இலங்கையிலே நாம் சம்பிரதாயமாக கடைபிடித்து வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஜும்மா தொழுகை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் லுஹர் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த ஃபத்வாவில் வழிகாட்டப்பட்டிருந்தது. அதற்கு கடந்த 6/11/2020 நம் ஜமாத் சார்பாக ஜும்மா தொழுகைக்கு 40 பேர் அவசியமா என்ற தலைப்பிலே நாம் ஒரு மறுப்புரை தெரிவித்திருந்தோம். அதில் ஜமாத் என்பது எல்லா தொழுகைக்கும் பொதுவானது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஜமாத் தொழுகைக்கு 2 பேர் இருந்தாலும் ஜமாத் தொழுகை நிறைவேற்றலாம், அதுவே ஜும்மாவுக்கும் பொருந்தும் என்ற அடிப்படை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் ஜும்மா தொழுகைக்கு 40 பேர் அவசியம் என்று எந்த ஒரு நிபந்தனையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இடவில்லை. எனவே இந்த நிபந்தனை குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு நிபந்தனை என்ற அடிப்படையில் நாம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தோம். அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக சில நாட்களுக்கு பிறகு மாவனல்லை மர்கஸ் மதரசாவின் உஸ்தாதாக கடமையாற்றக்கூடிய அஷேக் சுக்ரி நூரி அவர்கள் ஒரு மறுப்பை தெரிவித்திருந்தார். அவர் அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்று சொன்னால், ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் ஜும்மா தொழுகை நிறைவேற்ற 40 பேர் அவசியம், அதற்கு குறைவானவர்கள் இருந்தால் ஜும்மா செல்லுபடியாகாது, இதுதான் ஷாஃபி மதுஹபின் உறுதியான நிலைப்பாடு என்று ஒரு சில ஆதாரங்களை முன்வைத்து அவர் விளக்கம் அளித்திருந்தார். அதற்கு கடந்த 14/11/2020 நாம் ஒரு மறுப்பை தெரிவித்திருந்தோம். சுக்ரி நூரி அவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைத்தாரோ அனைத்து வாதங்களுக்கும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருந்து தெள்ள தெளிவான ஆதாரமான பதில்களை நாம் கொடுத்திருந்தோம். ஜும்மா என்பது 2 பேரை கொண்டும் நிறைவேற்றலாம், ஜமாத் என்பது 2 இருந்தாலோ அதற்கு மேலே இருந்தாலோ ஜமாத்தாக ஒன்று சேரலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ற வகையிலும் மதுஹப் ரீதியாக என்னென்ன வாதங்களை முன்வைத்திருந்தாரோ அந்த அனைத்து வாதங்களுக்கும் மறுப்பையும் நாம் தெரிவித்து என்ன கோரிக்கை வைத்திருந்தோம் என்று சொன்னால், மக்களுடைய தொழுகை பாழாகிவிடக் கூடாது, எனவே ஜம்மியத்துல் உலமா இந்த விவகாரத்தில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் 40க்கும் குறைவானவர்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றலாம் என்று தீர்ப்பு வருகின்ற நேரத்தில் மதுஹபை அடிப்படையாக கொண்டு மக்களுடைய ஜும்மாவை பாழாக்கி விடாதீர்கள், இந்த ஃபத்வாவை மீள் பரிசீலனை செய்து மக்களுடைய இபாதத்துகளை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஃபத்வாவை வெளியிடுங்கள் என்று நாம் கோரிக்கை வைத்திருந்தோம். இந்த கருத்து மக்கள் மத்தியிலே பரவலாக சென்றடைந்து பலரும் பலவிதமான கேள்விகளை ஜம்மியத்துல் உலமா சபையிடம் கேட்பதற்கு முன்வந்து ஜும்மா தொழுகை பாழாகாத ஒரு நிலையில் ஃபத்வா வெளியிடுங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் கடந்த 16/11/2020 அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினால் ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன ஃபத்வா என்று சொன்னால், அசாதாரண சூழலில் எவ்வாறு நாம் ஜும்மாவை நடத்த வேண்டும் என்பதை பற்றி அந்த ஃபத்வாவிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் ஜும்மாவிற்கு 40 பேர் அவசியம் என்பது ஜம்மியத்துல் உலமாவின் நிலைப்பாடு என்று இருந்தாலும் தற்போது இந்த இலங்கையிலே இருக்கின்ற கொரோனா தொற்றின் காரணமாக இந்த சூழ்நிலை நீடித்து கொண்டு சென்றால் மக்களுடைய ஜும்மா பாழாகிவிடும்,
மக்கள் பொதுபோக்காக ஜும்மாவை விட்டு விடுவார்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் ஒரு ஃபத்வாவை வெளியிடுகிறோம் என்று ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஃபத்வாவில் ஷாஃபி மதுஹப்ல 40 பேர் அவசியம் என்ற நிபந்தனை இருந்தாலும் எண்ணிக்கை தொடர்பில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி ஷாஃபி இமாம் 40 பேர் என்று சொன்னாலும் இமாம் மாலிகி அவர்கள் 12 பேரை கொண்டும் ஜும்மா நிறைவேறும் என்று கூறியிருக்கிறார்கள். அனஃபி இமாம் அவர்கள் இமாம் தவிர்த்து 3 நபர்கள் இருந்தாலும் ஜும்மா நிறைவேறும் என்று கூறியிருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு ஜும்மா தொழுவது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. யாராவது ஜும்மா தொழ நினைத்தால் ஜும்மாவை விரும்பத்தக்க நிலையில் முஸ்தஹப்பான நிலையில் ஜும்மாவை நிறைவேற்றலாம். ஆனால் கட்டாயம் லுஹர் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஃபத்வாவில் ஒரு பகுதியில் வெளியிட்டிருக்கிறார்கள். மறுபகுதியில் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு வேறு சில அறிஞர்கள் குறைந்த எண்ணிக்கையிலும் ஜும்மா நிறைவேறும் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் நீங்கள் ஜும்மாவை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த மதுஹபுகளுடைய ஒழுங்குகளை கடைபிடித்து அந்த மதுஹபுகளின் பிரகாரம் நீங்கள் ஜும்மாவை நிறைவேற்றுங்கள். அதாவது நீங்கள் ஷாஃபி மதுஹபில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா நிறைவேறும். அனஃபி மதுஹபிலோ மாலிகி மதுஹபிலோ அதற்கு குறைவான எண்ணிக்கை கூறப்பட்டு இருப்பதன் காரணமாக நீங்கள் அனஃபி மதுஹபினராக மாறிவிடுங்கள், மாலிகி மதுஹபினராக மாறிவிடுங்கள் என்று சொல்லாமல் சொல்லி அந்த கருத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஜும்மாவை நிறைவேற்றுவது உங்களுக்கு முடியும். ஆனால் நீங்கள் விரும்பினால் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் லுஹரையும் தொழுது கொள்ளுங்கள், லுஹர் தொழுது கொள்வது விரும்பத்தக்கது என்று ஃபத்வாவில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஃபத்வாவை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் மிகவும் வேடிக்கையாகவும் ஒரு புறத்தில் கவலை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. என்ன வேடிக்கை என்று கேட்டால், 40 பேர் தான் ஜும்மாவுக்கு அவசியம் என்பது இஸ்லாத்தின் ஆணித்தரமான ஒரு நிலைப்பாடாக இருந்தால் அந்த நிலைப்பாட்டுக்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை முன்வைத்து அதை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் குறைந்த எண்ணிக்கையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருந்தால் அந்த ஆதாரங்களை முன்வைத்து ஜும்மாவை நிலைநிறுத்துவதற்குரிய வழிகாட்டலை மக்களுக்கு வழங்க வேண்டும். இரண்டையும் செய்யாமல் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் ஜும்மாவை நிறைவேற்றுங்கள் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில், ஆனால் லுஹர் தொழுது கொள்வது கட்டாயம். இரண்டாவது என்ன சொல்கிறார்கள், ஜும்மா தொழுவது கட்டாயம் என்ற வகையில் நீங்கள் செய்வதாக இருந்தால் உங்களுடைய மதுஹபை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் விரும்பினால் லுஹரையும் சேர்த்து தொழுது கொள்ளுங்கள் என்று முன்னுக்கு பின் முரணான விதத்தில் ஒரு ஃபத்வாவை மக்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் இந்த ஃபத்வாக்களை பார்க்கின்ற நேரத்தில் எப்படி முடிவெடுப்பார்கள்? அறிஞர் பெருமக்களை நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டுத்தான் இருக்கும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையில் தானே மக்கள் முடிவெடுப்பார்கள். இப்படி ஃபத்வா வழங்கினால் மக்கள் எந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த ஃபத்வாக்களை உள்வாங்குவார்கள்? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை சேர்ந்த பல மௌலவிமார்கள் கூட இந்த ஃபத்வா விவகாரத்தில் அதிருப்தியுடன் இருக்கிறார்கள். ஏன் இப்படி ஃபத்வா வெளியிடுகிறார்கள்? ஒரு நிலைப்பாட்டை நமக்கு ஏன் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது? ஒன்று ஜும்மா தொழுகை நிறைவேறும் என்று சொல்ல வேண்டும், அல்லது நிறைவேறாது என்று சொல்ல வேண்டும். இது என்ன குழப்பமான நிலை? ரெண்டையும் சேர்த்து ஜும்மா தொழலாம் ஆனால் தொழாமலும் இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு ஃபத்வாவை குறிப்பிட்டு மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களே என்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை சேர்ந்த அறிஞர்கள் கூட அதிருப்தி படக்கூடிய நிலையில் இந்த ஃபத்வா அமைந்திருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு ஃபத்வாவை நாம் மாற்றுவதாக இருந்தால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அதை மாற்றுவதில் எந்த ஒரு தயக்கத்தை நாம் காட்ட வேண்டியதில்லை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே கவுலுல் கதீம் கவுலுல் ஜதீத் என்று எத்தனையோ ஃபத்வாக்களை மாற்றி இருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபினராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அந்த சொல்லில் பிடிவாதமாக நிற்காமல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆய்வு செய்து நீங்கள் ஏன் உங்களுடைய ஃபத்வாக்களை மாற்ற முடியாது? இப்படி பல ஃபத்வாக்களை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்களா இல்லையா? அதை மக்கள் மயப்படுத்துவதற்கு ஏன் தயக்கம்? ஜும்மா தொழுகை பாழாகிறது என்பதை நீங்களும் உணர்கிறீர்கள். அதை பாழாக்காத விதத்தில் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், மக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலிலிருந்து நாம் ஆய்வு செய்து பார்த்தால், அந்த மார்க்க விஷயத்தில் மசாயிலை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அனைத்து மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பதில் நமக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். இப்படி பல ஃபத்வாக்களை நீங்களும் மாற்றி இருக்கிறீர்கள். ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னீர்கள்? குர்ஆனை வுளு இல்லாமல் தொடக்கூடாது,
குர்ஆனை தொடுவதாக இருந்தால் வுலு அவசியம் என்று ஃபத்வா வெளியிட்டீர்கள். ஆனால் உங்களுடைய நடைமுறை என்னதாக மாறியது? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஊடாக வெளியிடப்பட்ட சிங்கள மொழிபெயர்ப்பை நீங்கள் வழங்கினீர்களா இல்லையா? அப்படி என்றால் அந்த நேரத்தில் வுலு இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது என்ற அந்த சட்டம் எங்கே சென்றது? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்பதற்கு ஏதாவது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை முன்வைத்து நீங்கள் ஃபத்வாவை மாற்றினீர்களா? இல்லை. எதற்கு மக்கள் மத்தியிலே ஃபத்வா வழங்கும் போது மதுஹபை வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அதற்கு எழுத்தில் ஃபத்வா, எதற்கு மதுஹபை வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதோ அதற்கு நடைமுறையில் மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன சொன்னீர்கள்? குர்ஆனை விளங்குவதாக இருந்தால் சாதாரண ஒரு முஸ்லிம் பொதுமகன் குர்ஆனை விளங்க முடியாது, 14 கலைகளை அவர் கரைத்து குடித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் குர்ஆன் வசனங்கள் ஊடாகவே அவர் வழிகட்டு போய்விடுவார் என்று உங்களுடைய ஒவ்வொரு மேடை பேச்சுகளிலும் உலமா சபையை சார்ந்த உலமா பெருமக்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? தர்ஜுமாவை வெளியிட்டு அதை முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களா இல்லையா? என்ன விஷயம்? இது எப்படி மாறிச்சு? இது மக்களுக்கு தெளிவுபடுத்தி பழக்கப்பட்டு இருந்தால், மக்களுக்கு சொல்லி பழக்கப்பட்டு இருந்தால், இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இந்த முடிவெடுத்தோம், ஆனால் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இப்படி முடிவெடுக்க முடியாது, இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த முடிவெடுத்திருந்தோம், ஆனால் அந்த ஹதீஸ் இப்படி பலவீனமாக இருக்கிறது, ஆனால் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து இப்படி இருக்கிறது என்று உங்களுடைய கருத்தை கருத்தால் குர்ஆன் சுன்னாவை வைத்து மாற்றி அறிவித்தால் என்ன நஷ்டம் ஏற்படும்? இதுல என்ன அவமானம் ஏற்படும்? நடைமுறையில் மாற்றுகிறீர்கள், ஆனால் சில விவகாரங்களை ஃபத்வாவாக வெளியிடுவதற்கு முடியாத சூழ்நிலை. ஏன்? மதுஹபை வைத்து எதை பாதுகாக்க முடியாதோ அதற்கு நடைமுறை மாற்றம், மதுஹபை வைத்து எதை பாதுகாக்க முடியுமோ அதற்கு உங்களுடைய அந்த மதுஹபை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறீர்கள். இதில் நாம் ஒரு படிப்பினை பெற வேண்டும். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கூட ஒரு ஃபத்வாவை வெளியிட்டாலும் அந்த ஃபத்வாவில் தவறுகள் வரும், அந்த கருத்தில் பிரச்சனைகள் வரும், அவர்கள் சொன்னால் வஹீயுடைய அந்தஸ்தில் நிலைக்காது, அதிலும் மாற்றங்கள் வரும் என்பதை பொதுமக்கள் முதலிலே நாங்கள் உணர வேண்டும். 40 பேர் தான் ஜும்மாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மதுஹபை காரணம் காட்டி அசாதாரண சூழலில் 40க்கு குறைவாக இருந்தாலும் நீங்கள் ஜும்மாவை நிறைவேற்றுங்கள் என்று ஃபத்வாவை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் மீசையில் மண்ணொட்டாத நிலையில் உங்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படுமோ என்று நினைத்து நீங்கள் உங்களுடைய ஃபத்வாவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். கண்ணியம், மானம், மரியாதை எல்லாம் எதற்கு நாங்கள் பார்க்க வேண்டும்? குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆய்வு செய்து மக்களுக்கு ஒரு கருத்தை நாங்கள் முன்வைப்பதாக இருந்தால், அல்லாஹ் ரசூலின் கூற்றின் அடிப்படையில் நாம் இந்த ஃபத்வாவை வெளியிடுகிறோம் என்ற அடிப்படையில் நீங்கள் வெளியிட்டால் அனைத்து முஸ்லிம்களும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுவும் என்ன, அசாதாரண சூழலில் இவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று கூறுகிறீர்கள். அசாதாரண சூழல் என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஃபத்வா வெளியிட்டிருக்க வேண்டும்? அசாதாரண சூழலில் மக்களுக்கு கடமைகள் அதிகரிக்குமா குறையுமா? குறைய வேண்டும். போர்க்களத்தில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத்துகளை 1 ரக்காத்தாக தொழுது கொள்ளுங்கள், இது குர்ஆனுடைய கட்டளை. அச்சமான நிலை இருந்தால் நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் தொழுது கொள்ள வேண்டும். பயணத்தின் போது சிரமம் இருக்கும் என்றால் நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மழை காரணமாக இருந்தால் உங்களுக்கு தொழுகையிலே சில சலுகைகள் உண்டு, ஜம்மு செய்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் அசாதாரண சூழல் வந்தால் மார்க்கம் சலுகை அளிக்குமே தவிர அசாதாரண சூழலில் கஷ்டத்தை அதிகரிக்க செய்யுமா? தண்ணீர் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் தயமம் செய்து கொள்ள வேண்டும், அதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. மக்களுக்கு இலகுவானதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அசாதாரண சூழலில் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டுகிறோம் என்ற பெயரில் ஜும்மாவை தொழுது கொள்வது ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் விரும்பத்தக்கது என்றும் லுஹர் தொழுது கொள்வது கட்டாயம் என்றும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் 40 பேர் இருந்தால் தாங்க ஜும்மா தொழணும், 40க்கு குறைவானவர்களாக இருந்தால் விரும்பினால் நீங்கள் ஜும்மாவை தொழுது கொள்ளுங்கள், ஆனால் கண்டிப்பாக லுஹரையும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜும்மாவுடன் லுஹருடைய கடமையும் நீங்கள் சேர்த்தீர்களே, இதற்கு மார்க்கத்தில் உள்ள ஆதாரம் என்ன?
இப்படி ஃபத்வாக்கள் வழங்குவதற்கு குர்ஆன் ஹதீஸில் என்ன ஆதாரம் இருக்கிறது? மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் விரும்பிய போக்கில் நீங்கள் ஃபத்வா வழங்கலாமா? அசாதாரண சூழலில் ஜும்மாவை நிறைவேற்றி லுஹரையும் தொழுது கொள்ளுங்கள் என்றால், இந்த மார்க்கத்தில் இபாதத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அதிகரிக்கிறதே. ஜும்மாவையும் தொழுது கொண்டு லுஹரையும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற இபாதத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தவர்கள் யார்? சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்து அல்லிமூன் அல்லாஹ் பிதீனுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாவுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத் தருகிறீர்களா? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்க அல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ அசாதாரண சூழலில் ஜும்மா விரும்பத்தக்கது, லுஹர் வாஜிபானது என்று சட்டம் போட்டதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இந்த ஃபத்வாவை நீங்கள் எந்த அடிப்படையில் வெளியிட்டீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க அல்லாஹ்க்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ்க்கு தெரியாததை நீங்க சொல்லி தர்றீங்களா? இப்படி ஒரு நிலை இருக்கும் என்றால் குர்ஆன் ஹதீஸ்ல அது பதிவாகி இருக்குமா இல்லையா? எங்கேயும் அப்படி காண முடியவில்லை. அசாதாரண சூழலில் சுமைகளை குறைக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தில் அசாதாரண சூழலில் மக்களுடைய சுமையை நீங்கள் அதிகரிக்க செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ்வே அறிவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்து பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் எதையும் மறக்க மாட்டான். வமா கான ரப்புக நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் அல்ல. அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் இந்த அசாதாரண சூழல்ல ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதரூடாக ஏன் வழிகாட்டவில்லை? அப்படி வழிகாட்டல் இல்லாமல் இருக்குமா? எல்லா சூழ்நிலையிலும் ஜும்மாவுக்கு 2 பேர் இருந்தால் போதும் என்ற நிலை இருப்பதனால் தானே இதற்கு தனியாக வழிகாட்டல் வரவில்லை. அப்படி என்றால் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற ஒரு தோற்றத்தை காட்டுகிறீர்கள். அன்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, வரட்டு கௌரவங்கள், முரட்டு பிடிவாதங்களை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலிருந்து இந்த ஃபத்வாவை நாங்கள் வெளியிட்டிருந்தால் மக்களுக்கும் இலகுவாக இருக்கும். அனைவரும் இலகுவாக கடைபிடிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். குர்ஆன் சுன்னா என்ற அந்த ஒளி நிலை பெற்றிருக்கும். அதை விட்டுட்டு ஜும்மாவுக்கு மதுஹபின் அடிப்படையில் நீங்கள் ஃபத்வாவை வழங்குவதற்கு முன்வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு கட்டளையை நீங்கள் மக்கள் மத்தியிலே சுமத்தி இருக்கிறீர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. எனவே இந்த தவறான ஃபத்வா நீங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மீண்டும் கூறுகிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன், யார் ஒருவர் நமது அங்கீகாரம் இல்லாமல் கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்கிறார்களோ அது நிராகரிக்கப்படும். நபிகள் நாயகம் அசாதாரண சூழலில் ஜும்மாவை விரும்பத்தக்க நிலையிலும் லுஹரை கட்டாயப்படுத்திய நிலையும் வழிகாட்டி இருக்கிறார்களா? அப்படி இல்லை என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் இல்லை என்றால் அது ரத்து செய்யப்படும். இஸ்லாத்தின் தெளிவான நிலைப்பாட்டின் பிரகாரம் இந்த முதல் பகுதி, உங்களுடைய ஃபத்வாவின் முதல் பகுதி குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாவதாக என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால், 40க்கும் குறைவானவர்கள் ஜும்மா தொழுகையை தொழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால், மாலிகி மதுஹபின் அடிப்படையில் 12 பேர்களை கொண்டு ஜும்மாவை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறது. அனஃபி மதுஹபின் படி இமாமை தவிர்த்து 3 பேர் இருந்தால் ஜும்மாவை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று இருக்கிறது. எனவே இந்த மதுஹபுகளை நீங்கள் முழுமையாக பின்பற்றியவர்களாக ஜும்மாவை தொழுது கொள்ளுங்கள். விரும்பினால் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் லுஹரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஃபத்வா வழங்கி இருக்கிறீர்கள். இந்த இரண்டாவது பகுதி எந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலிருந்து நீங்கள் முடிவெடுத்தீர்கள்? இந்த மார்க்கம் ஒரு மார்க்கம், அனைவரும் ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஹனஃபி மதுஹபினர் ஒரு நிலைப்பாடும், ஷாஃபி மதுஹபினர் இன்னொரு நிலைப்பாடும், ஹம்பலி மதுஹபினர் இன்னொரு நிலைப்பாடும் என்று ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நிலைப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு நீங்களே ஏன் வடிகால் அமைத்து கொடுக்கிறீர்கள்? இந்த மார்க்கம் ஒரு மார்க்கம். அல்லாஹ் தஆலா தெள்ளத் தெளிவாக திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன்,
இதோ இது என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஉஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉஸ் சுபுல, பல வழிகளை பின்பற்றாதீர்கள், ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அது உங்களுடைய அந்த நேரான பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பிவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு பாதை தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் ஒரு செய்தியை சொல்லி இருந்தால் அது ஒரு பாதையாக இருக்கும். இரண்டு விதமாக அல்லாஹ் ரசூல் வழிகாட்டி இருந்தால் இரண்டுக்கும் ஆதாரம் இருக்கும். இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் என்று ஆதாரம் இருக்கும். ரெண்டுமே இல்லாம 12 பேரை கொண்டு ஜும்மா தொழுவது மாலிகி இமாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான ஆதாரம் என்ன? இமாமை தவிர்த்து இன்னும் 3 நபர்கள் சேர்ந்து மொத்தம் 4 பேர் இருந்தால் ஜும்மாவை நிறைவேற்றலாம் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மார்க்க ஆதாரம் என்ன? ஆதாரத்தின் அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதையும் எடுப்போம், ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதையும் எடுப்போம், மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதையும் எடுப்போம். எல்லாத்தையும் ஆய்வு செய்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் யார் சொன்ன கருத்து குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதோ அதற்கு நீங்கள் இஜ்மா செய்வீர்களா? அல்லது ஒரு அறிஞர் சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினாலே அந்த அறிஞரை கண்மூடித்தனமாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்தும் மார்க்க கருத்து தான் என்று அந்த அறிஞருக்கு நபித்துவத்தின் அந்தஸ்தை கொடுப்பீர்களா? இதான் கேள்வி. ஒரு அறிஞர் சொன்னால் அவர் மிகப்பெரிய அறிஞராக இருக்கலாம், ஆனால் அவரும் ஆதாரத்தை முன்வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். ஷாஃபி இமாம் சொன்னதின் அடிப்படையில் அல்லது ஷாஃபி மதுஹப் சொன்னதின் அடிப்படையில் 40 பேர் இருந்தால்தான் ஜும்மா நிறைவேறும் என்றால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன 12 பேர் என்பது தவறு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன 3 அல்லது 4 என்பது தவறு. 3ம் சரி என்று எப்படி ஆகும்? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன கருத்தும் சரி, ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன கருத்தும் சரி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன கருத்தும் சரி, 3ஐயும் ஏற்றுக்கொள்வோம். அந்த 3ல எது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தேவையோ அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்ற இது ஒரு மார்க்கத்தை பல கூறுகளாக பிரிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறதா இல்லையா? உம்மத்தை ஒன்றாக்க வேண்டும், உம்மத்து ஒரே அணியில் இருக்க வேண்டும், சமூகத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று நாம் அடிக்கடி பேசுகிறோம், அதை வலியுறுத்துகிறோம். ஏன் மார்க்கம் இபாதத் சார்ந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட முடியாமல் இருக்கிறது? 25வது அத்தியாயத்தில் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா, இதோ உங்களுடைய இந்த சமூகம் ஒரே ஒரு உம்மத்தாக இருக்கிறது, ஒரே ஒரு சமூகமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வ அன ரப்புக்கும் ஃபத்தகூனி, நான் தான் உங்கள் இறைவன், என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 53ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபதகத்தஹு அம்ரஹும் பைனஹும் ஜுப்ரா, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே தங்கள் காரியத்தை பிளவுபடுத்திக் கொண்டார்கள். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு சாராரும் தங்களிடம் இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான் என்றா 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபதர்ஹும் ஃபீ கம்ரதிஹிம் ஹத்தா ஹீன், அவர்களுடைய மயக்கத்திலே சிறிது காலம் அவர்களை விட்டுவிடுங்கள். மார்க்கத்தை கூறாக பிரித்து ஒவ்வொருவரும் தான் கொண்ட விஷயத்திலே சந்தோஷப்பட்டு கொண்டு அடுத்த சாராரின் கருத்து என்னவென்பதை கேட்காமல் மார்க்கத்தை கூறாக பிரித்து கொண்டு யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த மயக்கத்திலே அவர்கள் நீடிக்கட்டும், அப்படியே தான் அவர்கள் இருப்பார்கள். நபியை அவங்களை விட்டுருங்க என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மயக்கமான நிலையில் நாம் இருப்பதா அல்லது குர்ஆன் சுன்னா என்ற அந்த ஒளியை நோக்கி நாம் வருவதா? வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாடில் உடன்பாடு என்று இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றான். கருத்து வேறுபாடை நீங்கள் தொடர்ச்சியாக நீடித்து வைத்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். திருக்குர்ஆனில் 11வது அத்தியாயத்தில் 118 119வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வலௌ ஷாஅ ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, உமது இறைவன் நாடி இருந்தால் இந்த உம்மத்தை ஒரே உம்மத்தாக ஆக்கியிருப்பான். வலா யஸாலூன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்புக, உமது இறைவன் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் கருத்து வேறுபாடிலே நீடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் தான் கருத்து வேறுபாடிலிருந்து வெளியே வருவார்கள். கருத்து வேறுபாடை குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையிலிருந்து தீர்த்து கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லையோ அவர்கள் கருத்து வேறுபாடில் தொடர்ச்சியாக நீடிப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்களாக இருந்தால் மாலிகி மதுஹபும் சரி, ஹனஃபி மதுஹபும் சரி, ஷாஃபி மதுஹபும் சரி, எதை என்றாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். ஷாஃபி மதுஹபில் இருப்பவங்க தேவையென்றா ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கொள்ளுங்க. பெண்களை தொட்டால் உலு நீங்கும் என்பது ஷாஃபி மதுஹபுடைய சட்டம்.
ஆனால் ஹஜ்ஜி செய்கின்ற நேரத்தில், உம்ரா செய்கின்ற நேரத்தில் ஃப்ளைட்ல இடையிலேயே அனஃபி மதுஹபுக்கு மாறிக்கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்வதை போன்று, நீங்கள் 40 பேருக்கு குறைவானவர்கள் ஜும்மா தொழணுமா, அனஃபி மதுஹபுக்கு மாறிக்கோங்க, மாலிகி மதுஹபுக்கு மாறிக்கோங்க என்று நீங்கள் கட்டளை இடுகிறீர்களே, மார்க்கம் என்று சொல்கிறீர்களே, இதை எப்படி குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு மார்க்கத்தை கேலி பொருளாக, ஒரு கேலி கூத்தாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையா? உலமாக்களுக்கு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை குர்ஆன் சுன்னா என்ற நிழலிலிருந்து தான் நாம் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை மறைத்து அல்லது ஏதோ விதத்தில் அதற்கு வியாக்கியானம் செய்து மக்களை கருத்து வேறுபாடில் நீடித்துக் கொள்ளுங்கள் என்று கருத்து வேறுபாடை சமூகத்தில் தக்க வைத்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இந்த சமூகத்தை நாம் வழிநடத்த முடியுமா? இதை சிந்திக்க மாட்டீர்களா? நண்டு ஹலாலா ஹராமா, ஷாஃபிகி ஹராம், அனஃபிகி ஹலால், விரும்பின மாதிரி ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் குழப்பத்தில் வச்சிருக்கிறானா? இப்படித்தானே வேதக்காரர்கள் இருந்தார்கள். யூத கிறிஸ்தவ சமூகம் தங்களுக்கு எந்த அடிப்படையில் வேண்டுமோ அந்த அடிப்படைக்கு மார்க்கத்தை வளைத்து கொண்டதை போன்று, அவர்கள் வார்த்தைகளை இடத்திலிருந்து மாற்றியதை போன்று நாம் விரும்பிய விதத்தில் இந்த மார்க்கத்தை மாற்ற முடியுமா? இதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஃபத்துவால ஒன்று 40 பேருக்கு உட்பட்டு தொழ முடியும் என்றால் குர்ஆன் சுன்னாலிருந்து ஃபத்துவா வெளியிடுங்கள். முடியாது என்று சொன்னால் அதற்கு குர்ஆன் சுன்னாலிருந்து ஆதாரம் காட்டுங்க. இப்படி இல்லாம மக்கள் தொலை வைக்கணுமா, மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்களா, அதுக்கு ஒரு மதுஹபுடைய கூற்றை வைத்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள். மக்கள் கோரிக்கை வைக்கவில்லையா, பழைய நிலைப்பாட்டில் இருப்போம் என்று சொல்வது மக்களை நேர்வழிப்படுத்தாது. மக்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. நாங்கள் யாரை நம்பி மார்க்க ஃபத்துவா கேட்குறோமோ அவங்க சரியான முறையில் நம்ம வழிகாட்டாம இப்படி குழப்பத்தில் விட்டு இருக்கிறாங்களே. இப்போ உங்களுடைய ஃபத்துவாவில் முதல் பாகத்தின்படி ஜும்மா தொழுவது முஸ்தஹப், லுஹர் தொழுவது ஃபர்ல் என்ற நிலைப்பாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்வதா, அல்லது ஃபத்வாவின் இரண்டாவது பகுதியின் அடிப்படையில் ஜும்மா தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவது கடமை, 40 இல்லாவிட்டாலும் நிறைவேற்றலாம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக லுஹரையும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய மார்க்க தீர்ப்பா? எது தீர்ப்பு? எதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? முதல் பகுதியை ஏற்றுக்கொள்வார்களா, இரண்டாவது பகுதியை ஏற்றுக்கொள்வார்களா? முதல் பகுதியை ஏற்றுக்கொண்டால் 6 வேளை தொழுகை என்று வருது ஜும்மா நாள்ல, அசாதாரண சூழல்ல. இரண்டாவது பகுதியை ஏற்றுக்கொண்டா விரும்பின இடத்துக்கு மதுஹபை மாற்றி கொண்டு விரும்பின மாதிரி போகலாம் என்று வருது. அப்படி என்றால் ஃபத்வா வெளியிடுங்கள். ஹம்பலி மதுஹப் பிரகாரம் விரலை அசைத்து தொழலாம், ஹம்பலி இமாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஃபத்வா வெளியிடுங்கள். அதே போன்று அனஃபி மதுஹப் பிரகாரம் சுபவுக்கு குனூத் கிடையாது, அதையும் பகிரங்கமாக நீங்கள் ஃபத்வாவாக வெளியிடுங்கள். அப்போ மக்கள் என்ன பார்ப்பாங்க? இது ஒரு நிலைப்பாடு இல்லை, எல்லாமே குழப்பி அடித்து மக்களை திருப்திப்படுத்தணும் என்றதுக்காக மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை விரும்பின மாதிரி வளர்ச்சி சொல்லுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். இதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாவுக்கு பயந்தவர்களாக இந்த மார்க்கத்தை தீர்மானிக்க வேண்டும். சொல்லக்கூடிய இந்த ஃபத்துவாக்கு கூட எப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அந்த எம்எல்ஏ இலியாஸ் என்பவர் ஃபத்வா குழு செயலாளருடைய ஒப்புதலுடன், அதே போன்று மௌலவி ஹிஷாம் அவர்களுடைய ஒப்புதலுடன், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய மேற்பார்வையில் இந்த ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் குழப்பத்தில் தான் நீடிக்கிறார்கள். இந்த ஃபத்வால தெளிவில்லை. ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அன்று முதல் இன்று வரை நாம் ஒரே நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக அறிவிக்கின்றோம். 2 நபர்கள் இருந்தால் இஸ்லாத்தில் ஜமாத் என்பது அங்கீகரிக்கப்படும். அந்த ஜமாத்து ஃபர்லான தொழுகைகளுக்கும் உண்டு, சுன்னத்தான தொழுகைகளுக்கும் உண்டு. அதே அடிப்படையில் தான் ஜும்மா தொழுகையும் தீர்மானிக்கப்பட வேண்டும். எனவே ஜும்மாவில் 2 பேர் இருந்தாலும் ஜும்மா தொழுகை நிறைவேற்றலாம் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஒரு ஊர்ல 40 பேர் இருந்தா 40 பேர் ஜும்மா தொழுவாங்க, 30 பேர் இருந்தா 30 பேர் ஜும்மா தொழுவாங்க. 10 பேர் தான் இருக்கிறாங்களா, உங்களுக்கு ஜும்மா தொழுகை தேவையான நிலை இருக்குது, ஜும்மா தொழுது கொள்ளலாம். அதுக்காக 2 பேரா சேர்ந்து ஊர்ல 10 ஜும்மா உருவாக்குங்கன்னு சொல்லல. 2 பேர் இருந்து ஜும்மா தொழ வேண்டிய சூழல் வந்தால் தொழுகை நிறைவேறுமா, நிறைவேறாதா? நிறைவேறும் என்பது குர்ஆன் சுன்னாவுடைய பதில். நிறைவேறாது ஆனால் நிறைவேறும் என்பது ஜம்மியத்துல் உலமாவின் பதில். மக்கள் எதை நோக்கி வருவார்கள்? பொதுமக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கிறோம், குழப்பத்தில் நீங்கள் விழுந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முன்வைத்திருக்கின்ற வாதங்கள் சரியானவை தானா என்பதை ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுக்கே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மார்க்கம் தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அந்த குர்ஆன் சுன்னா என்ற வஹியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் மார்க்கத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த குழப்பமும் இருக்காது, நேர்வழியை நீங்கள் அடைவீர்கள். இல்லை,
மதுஹப் என்ற அறிஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு வஹி வருகின்ற அந்த அந்தஸ்தில் நீங்கள் அவர்களை நபிமார்களுடைய அந்தஸ்தில் வைத்து பார்த்தால் உங்களுக்கு நேர்வழி என்பது கிடைக்காது. அது அல்லாஹ் தஆலா கருத்து வேறுபாட்டிலே தொடர்ச்சியாக உங்களை நீடிக்க வைத்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் உங்களை தள்ளிவிடுவான். எனவே அல்லாஹ்வை பயந்தவர்களாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மீண்டும் ஜம்மியத்துல் உலமா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஃபத்வா மாற்றமான இருக்கிறது, தவறாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தௌஹீத் ஜமாத் எந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை வைத்து ஜும்மாவுக்கு வழிகாட்டி இருக்கிறோமோ அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உங்களுடைய ஜும்மாக்களை நிறைவேற்றுமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் அறிஞர் பெருமக்களும் மீண்டும் ஒரு முறை மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய இந்த மார்க்க ஃபத்வாவை மீளாய்வு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.